நடிகர் கார்த்தி அவர்களுடைய 19வது திரைப்படத்தின் பூஜை நேற்று நடந்தது. உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். தேவ் திரைப்படத்துக்கு பிறகு நடிகர் கார்த்தி அவர்களுடைய 18வது திரைப்படம் கைதி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே வெளியாயிடுச்சு. நம்ம கார்த்தி அவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பயங்கரமான கெட்டப்பில் இருந்தார். ரத்தத்தால் வரைஞ்சது மாதிரியான ஒரு லுக். இந்த படத்துக்கு பிறகு அவருடைய அடுத்த திரைப்படத்தோட பூஜை நேற்று நடந்துச்சு. இந்த பூஜையில் படத்தோட ப்ரொடியூசரான ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு, டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன், ரெமோ படத்தை டைரக்ஷன் பண்ணார் இல்லையா, அவர் தான் பாக்கியராஜ் கண்ணன், ஹீரோ கார்த்தி, அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள் ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா. தெலுங்கு திரைப்படமான கீதா கோவிந்தம் படத்தின் மூலமாக பயங்கரமான பாப்புலரானவங்க தான் ராஷ்மிகா. தமிழ் ரசிகர்கள் இவங்கள தமிழ் திரைப்படங்களுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது அது உறுதியாயிடுச்சு. கார்த்தியோட திரைப்படத்தின் மூலமாக இவங்க தமிழில் அடியெடுத்து வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் இது ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் தமிழில் நிறைய திரைப்படங்கள் இவங்க நடிக்க போகிறாங்களோ இருக்குது. தேவ் திரைப்படம் நம்ம கார்த்திக்கு சரியாக போகலை. அதனால் வித்தியாசமான கதைகள் உள்ள படங்களை இனிமேல் தேர்ந்தெடுத்து நடிக்க இருக்காராம். கைதி திரைப்படம் இந்த வருடம் இறுதியில் வெளியாகலாம். இந்த 19வது திரைப்படம் அடுத்த வருடம் தான் வெளியாகும். மேலும் இந்த படத்தை பற்றின அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல். இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.